அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாட்டில் கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி சிறப்பு படை காவல் உதவி ஆய்வாளரை கொஞ்சம் கூட இரக்கம் பார்க்காம கொடூரமாக வெட்டி கொலை செஞ்ச ஒரு சம்பவம் நடந்துச்சு. இப்படி ஒரு காவல்துறை உயர் அதிகாரியை வெட்டி கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் வரும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் தான் அவ்வளோக்கு அவ்வளோ சட்ட ஒழுங்கு சீர்கேடாக இருக்குது. இந்த ஒரு கொடிய சம்பவத்தை நிகழ்த்தி விட்டு ஒன்றுமே தெரியாதது போல் மறைந்திருந்த மணிகண்டன் அப்படிங்கிறவங்கள இன்றைக்கு அந்த கொலையாளிக்கு காவல்துறை என்ன தண்டனை கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறத பற்றியும், காவல்துறைக்கு ஒன்றுனா மட்டும்தான் காவல்துறை துடிப்புடன் செயல்படுமா, பொதுமக்களுக்கு ஒன்றுனா எப்படி செயல்படும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் விரிவாக விவாதிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களில் ஒருவனாகிய நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், திருப்பூர் காவல்துறையினருக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட் அண்ட் ஹேட்ஸ் ஆஃப். இரவு நேர ரோந்து பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த எஸ்ஐ சண்முகவேல் அப்படிங்கிறவரை ஃபோன் செய்து வரவழைத்து அங்கே வைத்து வெட்டி கொன்றார்கள். இது குறித்தான விசாரணைகள் அங்கே நடந்துகிட்டு இருக்குது. எதற்காக கால் செய்து வர வைத்தார்கள் அப்படின்ட்டு பார்க்கும் பொழுது அவர்கள் சொல்கிறது என்னன்னா, தந்தை மகனுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு, அது கைகலப்பாக மாறி இருக்குது, இதனால் நாங்கள் 100க்கு கால் பண்ணி வரவழைச்சோம். அப்படிங்கும் போது தான் அதற்கு மிக அருகாமையில் இருந்த எஸ்ஐ சண்முகவேலை நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை கண்ட்ரோல் ரூம் வந்து அனுப்பி வைக்கிறாங்க. இவர் போய் பார்த்து பிரச்சனையெல்லாம் பேசி முடிச்சுட்டு கிளம்புற நேரத்தில் மணிகண்டன் அப்படிங்கிறவங்களும் இன்னொருத்தவங்களும் சேர்ந்து இவருடைய பின்னாடி, அதாவது தோள்பட்டை முதுகலை தாக்கி அரிவாளால் வெட்டி, கழுத்து பகுதியிலையும் அரிவாளால் வெட்டி கழுத்தை துண்டாக்கி கொடூர கொலை செய்தனர். இந்த கொடூர கொலை கிட்டத்தட்ட 11:30 மணிலேருந்து 11:40க்குள் நடந்திருக்கு அப்படின்ட்டு தெரிய வருது. இந்த பீரியட் ஆஃப் டைமில் சண்முகவேல் அவர்கள் இறந்து போனார்கள். இதனை எடுத்து நேற்று ஃபுல்லாக ஒரே கான்ட்ரவர்சிஸ். அவருடைய குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கப்படும், 30 லட்சம் ரூபாய் கொடுக்கப்படும், 70 லட்ச ரூபாய் இன்சூரன்ஸு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பணத்தை பற்றியே அனைவரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவருடைய உயிர் பறி போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய மகனுடைய நிலைமையை நினச்சி பார்க்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு மகன் இருக்காரு, மனைவி இருக்கிறாங்க. அவங்களுடைய வருத்தங்களை நாம் அனைவரும் எண்ணி பார்க்க வேண்டும். குடும்பத்தில் ஒரு உயிர் பெயருக்கு அப்படின்ட்டு பார்க்கும் பொழுது பணம் கொடுத்தா அந்த உயிர் திருப்பி வந்துடாது. அந்த மக்களுடைய வேதனையை நாம் அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். மக்களுடைய உணர்வுகளுக்கு அரசு முதல் உரிமை கொடுக்கப்பட வேண்டும். அடுத்து பணத்தை பற்றி கொஞ்சம் பேசிக்கொள்ளலாம். முதல்வரின் தலைமையின் கீழ் இயங்கக்கூடிய காவல்துறையிலிருந்து ஒரு நபரை இப்படி வெட்டி போட்டிருக்காங்க. அதுவும் பணியில் இருந்தபோது விசாரணைக்கு சென்ற காவல்துறையினரை இப்படி வெட்டி போட்டிருக்கிறாங்க. அதுவும் உயர் அதிகாரி அப்படின்ட்டு இருக்கும் பொழுது என்ன தண்டனை கிடைக்க போகுது? கைது மட்டும் தான் பண்ணுவீங்களா, இல்லாட்டி குண்டாஸ் போடுவீங்களா, இல்லாட்டி தூக்கு தண்டனை கொடுக்க போகிறீங்களா, இல்லாட்டி பல வருஷம் ஜெயிலில் போட போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் மக்களிடையே எழ ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இன்னைக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஒரே நாள் தான், கிட்டத்தட்ட ஒரு 24 ஹவர்ஸ்ன்னு நினைக்கிறேன், ஒரு ரெண்டு நாள் வச்சுக்கோங்களேன். 5ஆம் தேதி நைட்டு சம்பவம் நடந்திருக்குது, 6ஆம் தேதி ஃபுல்லாக தலைமறைவு, 7ஆம் தேதி அதிகாலையில் இந்த ஒரு செய்தி வந்திருக்குது. நல்ல செய்தி காலையிலேயே கொடுத்ததுக்கு தமிழ்நாடு காவல்துறைக்கு ஒரு மிக்க நன்றி. எதற்காக நான் நன்றி சொல்லி கொண்டிருக்கிறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த எஸ்ஐ சண்முகவேல் அவர்களை கொடூரமாக வெட்டி கொலை செய்த அந்த ஒரு கொடூரனுக்கு காவல்துறை என்கவுண்டர் செய்து அந்த கொடூர கொலைக்காரனை கொன்று விட்டது அப்படிங்கிற ஒரு நற்செய்தி நம்மளுக்கு காலையிலேயே கிடைத்திருக்கு. இப்படி ஒரு என்கவுண்டர் எப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, தலைமறைவாக இருந்த மணிகண்டன் அப்படிங்கிறவங்களை கைது பண்ணிட்டாங்க. யாருக்குமே 2 பேரை கைது பண்ணிட்டாங்க. 3ஆவதாக தலைமறைவாக இருந்தவரை கைது செஞ்சாங்க காவல்துறை. தலைமறைவாக இருந்து கைது செய்த பிறகு விசாரணைக்கு அந்த சம்பவம் நடந்த இடத்திற்கு மணிகண்டனை அழைத்து செல்லும் பொழுது மறுபடியும் இன்னொரு காவல்துறை உதவி ஆய்வாளரை தாக்க முயற்சி பண்ணியிருக்காரு. அரிவாளால் கையை வெட்டியிருக்கிறாரு. இன்றைக்கு அந்த உதவி ஆய்வாளர் உடுமலைப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிறாரு. உடனே அரிவாளால் வெட்டுப்பட்ட உடனே அங்கிருந்த காவலர்கள் தற்காப்புக்காக துப்பாக்கியை எடுத்து மணிகண்டன் மண்டையிலேயே சுற்றிருக்கிறாங்க. மணிகண்டன் அந்த இடத்திலேயே ஸ்பாட் அவுட். காவல்துறை இவ்வளவு துணிச்சலாகவும் விரைவாகவும் செயல்பட்டதற்கு முதலில் பாராட்டுக்கள். ஏன்னா ஒரு காவல்துறை அதிகாரிக்கு ஒரு பிரச்சனை நடந்துட்டுக்கு அப்படின்ட்டு தெரிஞ்ச உடனே கிட்டத்தட்ட 6 தனிப்படைகள் அமைச்சு காவல்துறை இவ்வளவு வேகமாக செயல்பட்டு என்கவுண்டர் செய்தது மிகவும் நல்ல விஷயமா தெரியுது. இந்த மாதிரியான ஆட்கள், ஒரு உயர் அதிகாரியவே நம்ம கொலை பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் உயிரோடு இருப்பதற்கு தகுதியே இல்லாதவர்கள். அவர்களை கொலை செய்தது எந்த மறுப்பிற்கும் கிடையாது. அதுதான் நான் சொன்னேன், காலையிலேயே ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்பொழுது தான் எஸ்ஐ சண்முகவேல் அவர்களுடைய ஆன்மாவும் சாந்தி அடைத்திருக்கும். என்னதான் 30 குண்டுகள் முழங்க அடக்கம் பண்ணாலும், டிஐஜி வந்தாலும், டிஜிபி வந்தாலும், டிஎஸ்பி வந்தாலும், எஸ்பி வந்தாலும்
இப்படி ஒரு தண்டனை தான் அவருடைய ஆத்மா சாந்தி அடைவதற்கு முழு காரணமாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, அவருடைய மகன் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தார். அவருக்கும் இது ஒரு சற்று ஆறுதலாக இருக்கும் என்பதுதான் குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயமா இந்த விஷயத்துல பார்க்கப்பட்டது என்னன்னா, எல்லாரும் குறை சொன்னது ஏடிஎம்கே எம்எல்ஏ மகேந்திரன் அவர்கள். மகேந்திரன் அவருடைய தோட்டத்தில் வைத்து இது நடந்திருக்கு. அதனால இதற்கு முழுக்க முழுக்க காரணம் எதுவும் அரசியல் நோக்கத்திற்காகவா, இல்லாட்டி வேணுமென்றே எஸ்ஐ சண்முகவேல் அவர்கள் அங்கே அழைத்து வரப்பட்டு கொலை செய்யப்பட்டாரா அப்படிங்கிற கோணத்திலையும் போலீஸார் விசாரிச்சதா தெரிய வருது. இப்போ லாஸ்ட்ல என்ன தெரிய வருது அப்படின்ட்டு பார்க்கும் பொழுது, ஏடிஎம்கே எம்எல்ஏ மகேந்திரன் அவர்கள் மேலே எந்த தவறும் கிடையாது. அங்கு அவருடைய தோட்டத்தில் தென்னை தோட்டத்தில் பணியில் இருந்தவர்கள் குடிபோதையில் இந்த சண்டை நிகழ்ந்திருக்கு. ஒரு குடும்பம் தன்னுடைய தென்னை தோட்டத்தை பார்த்து கொண்டு இருந்தாங்க. அவங்களுடைய ஆதார் கார்டு, ஃபோட்டோ, நம்பர் எல்லாமே என்கிட்ட இருக்குது. வாங்கிட்டு தான் நான் அவங்கள பணி அமர்த்தியிருந்தேன். அவங்க இப்படி பண்ணுவாங்கன்ட்டு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. என்னுடைய தோட்டத்தில் நான் வைத்து இந்த சம்பவம் நடந்திருக்குது அப்படின்னு நினைக்கும் போது என்னுடைய மனம் மிகவும் வேதனைக்குரிய விஷயமா இருக்குது. அந்த கொலை குற்றவாளிகளுடைய குடும்பத்தை பற்றி எல்லா தகவல்களையும் நான் காவல்துறைக்கு கொடுத்துட்டேன். ஆதார் கார்டு முதற்கொண்டு எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன். இன்னும் எத்தனை முறை விசாரணைக்க கூப்பிட்டாலும் அதற்கு நான் வருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய பெருந்தன்மையான குணத்தை அந்த இடத்தில் காட்டிக்கொண்டார். இறந்த எஸ்ஐ சண்முகவேல் அவருடைய இல்லத்திற்கு சென்று ஆறுதலும் கூறிவிட்டு வந்தார் மகேந்திரன் அவர்கள். இன்றைய தினம் ஆகஸ்ட் 7ஆம் தேதி அதிகாலையிலேயே ஒரு நல்ல செய்தி கொடுத்த காவல்துறைக்கு ஒரு மிக்க நன்றி. மிக துடிப்பாகவும் விரைவாகவும் சூப்பராகவும் செயல்பட்ட திருப்பூர் மாவட்ட காவல்துறையினருக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட்டை தெரிவித்துக் கொண்டு இன்னொரு பாயிண்ட்டை நான் எடுத்து வைக்கிறேன். மக்கள் முன்னாடி இதுக்கும் காவல்துறைக்கும் அரசாங்கத்துக்கும் எதையுமே நான் சொல்ல போகிறது கிடையாது. இது மக்களுக்கான இடம். மக்கள் உங்கள்கிட்ட நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நல்லா நினச்சி பாருங்கள். ஒரு காவல்துறைக்கு ஒன்று அப்படின்னு காவல்துறை எவ்வளோ விரைவாகவும் துடிப்பாகவும் சூப்பராகவும் செயல்படுகிறது. ஆனால் இது ஒரு சாமானிய மக்களுக்கு ஒன்று என்றால் காவல்துறை இவ்வளோ விரைவாக செயல்படுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. முதல்ல இப்போ ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் கூட அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்குறதுக்கு, எஃப்ஐஆர் போடுறதுக்கு கூட காவல்துறை தயங்குது. அதனால தான் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. தமிழ்நாட்டு காவல்துறை உயர் அதிகாரி அவர்கள் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. உங்கள் ஸ்டேஷன் அந்த கம்ப்ளைண்ட் இல்லைன்னா கூட பரவாயில்ல, உங்கள் ஸ்டேஷனுக்கு எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் நடக்கலன்னா கூட பரவாயில்ல, அந்த நேரத்தில் யார் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாலும் கம்ப்ளைண்ட்டை வாங்கி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அதை 24 மணி நேரத்துக்குள்ளே சம்மந்தப்பட்ட ஸ்டேஷனுக்கு அனுப்பி வச்சு விசாரிக்க வேண்டும் அப்படிங்கிறத தலைமை காவலர் சொன்னார். இது ஒரு நல்ல முடிவாக எனக்கு பட்டுச்சு. ஏன்னா காவல்துறையிட்ட இப்போ நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இது எந்த ஸ்டேஷனு, நீங்கள் எந்த ஏரியா, இது எங்கள் ஏரியாவுக்கு உட்பட்ட பகுதியில் நடக்கலை, அப்படியே எங்கள் ஏரியாவுக்கு உட்பட்ட பகுதியில் நடந்தாலும் நீங்கள் இருக்கிறது வேறு ஏரியா ஸ்டேஷன், அந்த ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அலைக்கழிக்க வைக்கிறது, காக்க வைக்கிறது, இந்த மாதிரியான செயல்களில் காவல்துறை ஈடுபடக்கூடாது. காவல்துறை மக்களின் நண்பனாக செயல்பட வேண்டும், அரசியல்வாதிகளின் எடுபடியாக செயல்படக்கூடாது அப்படிங்கிறதையும் பல பேருடைய கோரிக்கை நான் இந்த இடத்துல வச்சுக்கிறேன். அதே போல் ஆணவ படுகொலைக்கு எதிரான சட்டங்களை அரசு தனிச்சட்டம் ஏற்ற வேண்டும், கடுமையான சட்டத்தை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது பல பேருடைய கோரிக்கை இருக்குது. பட் இருந்தாலும் இன்ன வரைக்கும் அரசு அதை தொட்டு கூட பார்க்கல அப்படிங்கிறது மிகவும் மன வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமா இருக்குங்க. ஆணவ படுகொலை, கவின் அவர்களுடைய கொலை நடந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்களுக்கும் ஆயிடுச்சு. 15 நாள் ஆயுமே இன்ன வரைக்கும் அதற்கான எந்த ஸ்டெப்பு, எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. கவின் குடும்பத்திற்கு பணம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறீங்க, நிதி வேண்டாம் நீதி வேண்டும் சொல்லியாச்சு, நீதி கவின்குமாரோடே நின்றக்கூடாது அப்படின்ட்டும் சொல்லியாச்சு. அடுத்த சம்பவம் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா அதற்கு முக்கியமாக தனிச்சட்டம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறதா. அந்த தனிச்சட்டம் ஏற்றுவதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் இன்ன வர அரசு எடுக்கலை அப்படிங்கிறது மிகவும் மன வருத்தத்திற்குள்ளான விஷயமா இருக்குங்க. ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்ட்டு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு பணம் கொடுக்கறது எந்த விதத்திலையும் சரி கிடையாதுங்க. பணம் கொடுத்து வாயடைக்கிறதுங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு வழக்கமாகவே ஆகி போயிடுச்சு. இறந்தவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய மனநிலைமையை சற்று யோசிச்சு பார்க்க முடியும். இப்போ அப்பா இறந்தாங்கன்னா அந்த குடும்பத்தில் ஒரு தலைவனே இல்லாமல் ஆயிட்டாங்க. இப்போ பிள்ளை இறக்குதுன்னா அந்த குடும்பத்துக்கு வாரிசே இல்லாமல் ஆயிடுச்சு. அதனால் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்ட்டா ஆணவ கொலைகளுக்கு எதிராக தனிச்சட்டம் கண்டிப்பாக ஏற்றப்பட வேண்டும். அந்த தனிச்சட்டத்தை கூடிய சீக்கிரம் அரசு ஏற்ற வேண்டும். இன்ன வரைக்கும் அரசு தனிச்சட்டம் ஏற்றுவதற்கு தயங்குவதற்கான காரணம் என்ன? இன்றைக்கு தனிச்சட்டம் ஏற்றணும் அப்படின்னா ஒன்றிய அரசு போய் நாடலாம். ஒன்றிய அரசு கண்டுக்கிட மாட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மாநிலத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் மாநில அரசே சட்டம் ஏற்றுவதற்கு அனுமதி இருக்குது, உரிமை இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் மாநில அரசு இந்த சட்டத்தை கொண்டு வந்தால் 1 இன்ச்சு குறைஞ்சி போயிடுவாங்களா? இல்லாட்டி தமிழ்நாடு இன்னும் சுடுகாடாவதை யாராலும் தடுக்க முடியாது. ஒன்று நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு திருமாவளவன் அவர்களும் திமுகவுடைய கூட்டணி கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர்களும்
போய் தான் இந்த தனிச்சட்டை ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு கடிதம் கொடுக்கணும். இப்படி கடிதம் கொடுத்தா தான் அது முதலமைச்சர் அவர்கள் கவனத்துக்கே கொண்டு போக முடியும் அப்படிங்கிற நிலைமை ஆகிப்போச்சு. தமிழ்நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதே முதலமைச்சர் கண்டுகொள்றாரான்னு தெரில. தூத்துக்குடிக்கு வராரு, வந்துட்டு கவின் அவர்களுடைய வீடு பக்கத்தில் தான் இருக்குது. ஏர்போர்ட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் தூரம் தான். அங்கு கூட வர முடியாமல் அந்த நிகழ்ச்சி நடந்த இடத்துல இருந்து ரொம்ப ரொம்ப பக்கம், அந்த வின்கிராஃப்ட்னு நினைக்கிறேன்னு தெரியல, அந்த நிகழ்ச்சி நடந்த இடத்துல இருந்து ரொம்ப ரொம்ப பக்கம் தான் கவின் அவர்களுடைய வீடு. அங்கே நேரில் போய் கூட ஆறுதல் சொல்லாமல் ஃபோன் கால் மூலமாகவே ஒரு ஆறுதலை சொல்லிட்டு கிளம்பி போனார் முதலமைச்சர். தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியல. சாரிம்மா சாரிப்பா இந்த ஒரு வார்த்தை, அப்புறம் செக் அமௌண்ட்டு ஏதோ அப்பா வீட்டு காசை எடுத்து கொடுக்குற மாதிரி 30 லட்சம், 1 கோடி, 5 லட்சம், 6 லட்சம் அப்படின்ட்டு ஏழை விட்டுட்ருக்குறாங்க. என்னங்க நடக்குது? உங்கள் அனைவரும் சார்பாக, என்னுடைய சார்பாகவும் சரி, இந்த ஆணவ கொலைகளுக்கு எதிராக தனிச்சட்டம் கூடிய சீக்கிரம் விரைவில் நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதே போல் கடைசியாக ஒன்று சொல்லணும்னா, காவல்துறை நடுநிலைமையாக செயல்பட வேண்டும், காவல்துறை நேர்மையாக இருக்க வேண்டும், மக்களுடைய பாதுகாவலனாக காவல்துறை இருக்க வேண்டும், அரசியல்வாதிகளுடைய எடுபடியாக இருக்க வேண்டாம், இருக்கவும் கூடாது. தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கிச் சூடு எல்லாருக்குமே நல்லா தெரியும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். அங்கே காவல்துறை நடுநிலைமையாக இல்லை. அப்படி இருந்திருந்தாங்கன்னா தன்னுடைய நாட்டு மக்களை தன்னுடைய காவல்துறை ஏவி விட்டு கொல்லிருக்க மாட்டாங்க. காவல்துறையும் அந்த தவறை செஞ்சிருக்காது. அன்றைக்கு தூத்துக்குடியில் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி போராடிட்டு இருந்தாங்க. இப்படி போராடி கொண்டு இருக்கும்போது என்ன தைரியத்தில் போராடினாங்க? நம்மளுக்கு உறுதுணையாக காவல்துறை இருக்குது அப்படிங்கிற தைரியத்தில் போராடிட்டு இருந்தாங்க. ஆனால் அதே காவல்துறையை வச்சே சுட்டு போடுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மக்கள் எதிர்பார்க்கல. ஏன்னா தமிழ்நாட்டில் அதான் முதல் சம்பவம். இப்படி காவல்துறை ஏவி விட்டு துப்பாக்கிச் சூடு நடத்தி தான் அந்த போராட்ட கூட்டத்தை கலைக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்ன வரைக்கும் அதுக்கு சரியான பதில் இல்லை. அந்த காவல்துறைக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்கன்னு தெரியல. அந்த ஆர்டர் கொடுத்தது யாருன்னு தெரியல. மாவட்ட ஆட்சியரா, முதலமைச்சரா, துணை முதலமைச்சரா, பொதுச் செயலாளரா, யார் அந்த ஆர்டரை கொடுத்தா அப்படின்ட்டு தெரியல. ஆர்டர் காப்பி கூட மீடியாவுக்கு கிடைக்கல. அந்த ஒரு வழக்கு என்ன ஆச்சுன்னு கூட தெரியல. அந்த 13 பேருக்கு நாங்கள் நிவாரணம் கொடுக்குறோம் அப்படிங்கிற பேரில் பணத்தை அள்ளி கொடுத்து வாயடைச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் என்ன சொல்கிறது அப்படின்ட்டு தெரியல. அதே போல் அஜித்குமார் அவர்களே காவல்துறை போய் அடித்து கொண்டாங்க. காவல்துறை அவங்களுடைய கட்டுப்பாட்டில் எடுத்து செத்து போனாங்க அப்படிங்கிறவங்க எண்ணிக்கை அதிகமாக்கிட்டே இருக்குது. ஸோ காவல்துறை மக்களுடைய பாதுகாவலனாக, மக்களுடைய நண்பனாக இருக்க வேண்டும். கண்டிக்க வேண்டிய இடத்தில் கண்டிக்க வேண்டும், அன்பாக இருக்க வேண்டிய இடத்தில் அன்பாக இருக்கணும், பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இடத்தில் பாதுகாப்பு கட்டாயம் கொடுத்து ஆக வேண்டும். அதுதான் காவல்துறையினுடைய வேலை. மக்களுடைய வரிப்பணத்தை, மக்கள் சம்பாதிக்கக்கூடிய வருமான வரி, அதிலிருந்து கொடுக்கக்கூடிய பணத்தை அரசு அப்படிங்கிற பேரில் புரோக்கர் மாதிரி வாங்கி காவல்துறை அப்படிங்கிறவங்களுக்கு சம்பளம் மட்டும் தான் கொடுக்குறாங்க. அதற்காண்டி நீங்கள் அரசியல்வாதிகளுக்கு கம்பு தூக்கணுன்ட்டு எந்த விஷயமும் கிடையாது. மக்களுக்கு பாதுகாப்பாக இருங்க, மக்களோட மக்களாக இருங்க அப்படிங்கிறத மட்டும் தெரிவித்து கொண்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தமிழ்நாட்டிலையும் இந்தியாவில் நடக்கிற நிறைய விஷயங்கள் பற்றி உங்களுக்கு தெரியலன்னு வருத்தப்பட்டு இருக்கீங்களா? டோன்ட் வரி கைஸ், பிரேம்குமார் இஸ்கே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். டாடா பை பை. அடுத்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்களும் கிளம்புறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட். நீங்கள் உங்கள் வீட்டில் தினந்தோறும் வீட்டில் என்ன காஃபி தூள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். வேறு ஒன்றும் கிடையாது. கமெண்ட் பண்ணிட்டு போங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். டாடா பை பாய்.